ப்ளவுஸ் ஃபுல்லாக நான் வந்து சுற்றி ஓட்டி பட்டி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் டிசைன் வாங்கியாந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த டிசைனை வந்து நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து மேட்சிங் வந்து சாரியும் வந்து ஒரே கலரு. இது வந்து கோல்டு கலரும் இந்த பிங்க்கும் மாத்திரம் தான் அதில் சாரிலே ஃபுல்லாக இருக்குது. அதனால நான் வந்து அதே கலர்லேயே வந்து ஒரு பெரிய டிசைனை வாங்கியிருக்கேன். ஒரு லேயர் வச்சாலே நமக்கு வந்து நெக் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ அதை எப்படி வந்து நீட்டாக வந்து ஃப்ரண்ட்டும் நமக்கு வந்து பேக்கும் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ இதை நான் வந்து எல்லாமே இதை முடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அப்படியே ஜாயின் பண்ணுறது தான் நமக்கு வந்து வேலை. நாட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது தான் வேலை வந்து. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். நான் வந்து இந்த வீடியோ வந்து தைக்கிற வீடியோ வந்து போட்டேன். எப்படி வந்து பட்டி இது வந்து கழுத்து பீஸ் வந்து கழுத்து பீஸ் அடிச்சுட்டு இந்த இது நாட்டு வந்து உள்ளர பிசுறு தெரியாமல் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். நான் நேற்றே வந்து அப்லோட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ. இந்த லைவாக தான் தச்சு காமிச்சேன் உங்களுக்கு. இப்போ இதில் எப்படின்னா ஒரு பக்கம் மாத்திரம்தான் ஜாயின் பண்ணணும். இந்த பக்கம் இல்லை, ரைட் சைடு வர்ற பக்கம் மாத்திரம்தான் நமக்கு வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா ரைட் சைடு மாத்திரம்தான் நமக்கு வெளிப்பக்கம் வந்து டிசைன் வைக்கணும். உள்பக்கம் வந்து தேவையில்லை. நம்ம ஓவர்லாக் போடுறதுனால இப்போ ஒரு பக்கம் மாத்திரம் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுவோம். இதை அப்படியே திருப்பிக்கிறங்க. ஏன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து டிசைன் தேவையில்லை. இப்போ நான் ஒரு பக்கம் மாத்திரம் ஜாயின் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் இந்த என்ன பிசுறு தெரியாமல் இருக்கணும். இது பட்டு ப்ளவுஸு, அதனால் நான் இதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டுறேன். போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து சுற்றி வந்து வச்சு காமிக்கிறேன். இப்போ இது வந்து இந்த ஷோல்டர் மாத்திரம் ஒரு பக்கம் ஷோல்டர் மாத்திரம் தான் நமக்கு வந்து ஓவர்லாக்கு. இப்போ இதை வந்து லெஃப்ட் சைடு இந்த இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்குறோங்க. இதை கரெக்டாக வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுக்குறோங்க. இப்போ இந்த ரவுண்டில் வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த டிசைனை வந்து வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இந்த நாட்டை வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் இது ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து டிசைன் வைக்கிறது கரெக்டாக வரும். இப்போ இதை என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக, ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் வந்து லைட்டாக இழுத்துக்குறங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ரொம்ப இழுத்துடக்கூடாது, லைட்டாக ஃபுல்லாக இழுத்துறாமல் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாத்திரம் கொஞ்சம் இழுத்துக்குறங்க. இழுத்துக்கிட்டு தைச்சிங்கன்னா அந்த ரஃப்பாக இருக்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி இழுத்துட்டு தைக்கிறது. இப்போ இந்த பக்கமாக அப்படியே கரெக்டாக வச்சுருங்க. இப்போ இது மேலே வந்து முதல்ல வந்து ஒரு ஓரத்து தையல் வந்து போட்டுருவோம். நீங்கள் இந்த தையலும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ இந்த ஓரத்து தையல் போடுறேன். ஏன்னா லைட்டாக வந்து சும்மா சின்னதாக வந்து ஒரு ஃப்ளீட் வந்து பிடிக்கணும். அதுக்காண்டி நான் அதை வந்து இந்த ஓரத்து தையல் வந்து போடுறேன். கரெக்டாக பீஸை இழுத்துக்கிடுங்க, சுருக்கம் இல்லாமல். இந்த டேர்ன் ஆகிற இடம் மாத்திரம் லைட்டாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு சின்னதாக அப்படியே கரெக்டாக மடிச்சு விடுவோம். இந்த டிசைன் வந்து போயிடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ பெருசு வந்து நமக்கு வந்து திரும்பாது. அதனால் லைட்டாக வந்து மடிச்சு விடுங்க அந்த இடத்த வந்து. அந்த கரெக்டாக திரும்புகிற இடம் மாத்திரம் ரொம்ப இல்லை, அப்படியே ஒரு நூல் அளவுக்கு மடிக்க போதும். நமக்கு வந்து மடிச்சிருக்கதே தெரியக்கூடாது. நாட்டை வந்து இப்போ நம்ம இந்த பக்கமாக எடுத்து விட்டுருங்க. அதே மாதிரி ஷோல்டர் வந்து எந்த பக்கம் நமக்கு வந்து கரெக்டாக வருதோ அந்த பக்கமாக வச்சுக்கோங்க தைக்கிறதுக்கு.
ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ளீட் வந்து பிடிச்சிருங்க. அப்போ தான் வந்து அந்த சேஃப் கரெக்டாக வரும். திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப பெருசாக பிடிச்சிடாதீங்க, லைட்டாக பிடிச்சிருங்க. அப்போ தான் அந்த சேஃப் வந்து நம்ம கரெக்டாக இல்லைன்னா வராது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடம் மாத்திரம்தான் லைட்டாக கொஞ்சோண்டு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த இடமும் லைட்டாக கொஞ்சோண்டு இருக்குது. அதை வந்து நம்ம தைக்கும்போது அதை வந்து லைட்டாக மடித்து விட்றோம் அந்த இடத்த. கரெக்டாக அந்த ஃப்ளீட் வந்து எந்த இடத்துல பிடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல வந்து இந்த ஒட்டு தையல் சென்டரில் ஒரு தையல் போட்டுருங்க. கரெக்டாக அந்த இடத்துல மடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மடிச்சிருக்கோம் பாருங்கள், அதை வந்து ஒரு மடித்து தையல் போட்டுருங்க. அப்படியே வச்சு அதை வந்து சுற்றிடுங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு இடத்துல வந்து ஃப்ளீட் வந்து பிடிச்சிருக்கோம், அதையும் லைட்டாக மடித்து விட்டுக்குறோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். கரெக்டாக அந்த ஸ்டோனில் வந்து தைச்சிடாமல் தைங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நீட்டாக வந்து 2 இடத்துல வந்து பிடிச்சிருக்கோம். இன்னும் நீங்கள் பத்தலை அப்படின்னா கீழே வந்து ஒரு மடிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட மடித்து விட்டுருங்க. அதை வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத லாஸ்ட்டாக கட் பண்ணிடுவோம். இப்போ வந்து இதை இன்னொரு தையல், அதை கரெக்டாக அந்த சேஃபில் இன்னொரு தையல் வந்து போட்டுருங்க. ஸ்டோனுக்கு இந்த பக்கமாக கரெக்டாக வந்து படிமானமாக மடிச்சுக்கிறங்க ப்ளவுஸ் வந்து. இந்த சேஃப் வரணும்னா கரெக்டாக நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது தைக்கிறதுக்கு. அதை கரெக்டாக அதை பார்த்துக்கிறங்க, அந்த ஃபினிஷிங் நீட்டாக வர்றதுக்காண்டி. உங்களுக்கு வந்து இது போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீட்டாக தெரியும். நீங்கள் இன்னொரு தையல் வேணுன்னா தாராளமாக வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து படிமானமாக அழகாக வந்துடும் பார்க்குறதுக்கு. இந்த ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு தேவை அந்த இன்னொரு ஷோல்டரையும் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கொக்கி பெட்டி வீப்பெட்டி வந்து அடிச்சுக்கிடுவோம். இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு வச்சுக்கிடுங்க. நம்ம அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடணும். இப்போ வந்து இதுக்கு வந்து ஓவர்லாக் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு வந்து உள்ளார போயிடுச்சு பாருங்கள். அந்த இதில் உள்ளது ஓவர்லாக்கில் வந்து போயிடும். நம்ம வச்சுருக்க டிசைன் வந்து ஓவர்லாக்கில் போயிடும். உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நாட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து 2 தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதை வந்து லைட்டாக முடிச்சு போட்டுக்கிறோங்க. நமக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து அழகாக வரணும், அவ்வளோதான். அதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது அதை அப்படியே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம்.
நமக்கு வந்து ஓவர்லாக் வந்து பட்டி இது எல்லாமே போட்டுட்டேன். உங்களுக்கு வந்து இந்த டாட் வந்து பிடிச்சிடலாம், சென்ட்ரு டாட்டு. இப்போ வந்து இந்த சென்ட்ரு டாட்டு இப்போ தான் வந்து பிடிக்கணும். கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்த்துக்கிடுங்க, ஷோல்டரோட சென்ட்ரு. கீழே வந்து 1/2 இன்ச்சு, மேலே லென்த் வந்து ஒரு 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்கணும், அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. இப்போ இதை வந்து படிமானமாக ஒரு தையல் போட்டுருங்க. நீங்கள் இந்த 3 தையலுக்கு பதிலாக இன்னும் கூட ஒரு தையல் வந்து, ஆனால் நூல் வந்து கரெக்டாக மேட்சிங்காக போட்டுக்கிறோங்க. இதில் வந்து இன்னும் ஒட்டில் கூட ஒரு தையல் வந்து போடலாம். இந்த ஃப்ளீட் வந்து பிடிச்சிங்கன்னாத்தே இந்த கரெக்டாக வந்து இந்த இடம் ஆனால் தெரியாது உங்களுக்கு, லைட்டாக தான் இப்போ மடிஞ்சிருக்கும். அதை வந்து கரெக்டாக பார்த்து பிடிச்சிக்கிறோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி பக்கத்தில் லைட்டாக வந்து பிடிச்சி விட்ருங்க. நான் கொஞ்சம் தள்ளி பிடிச்சதுனால லைட்டாக வந்து தூக்குது, ஆனால் போடும்போது இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். இப்போ கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து இந்த அளவு பார்த்துக்குருவோம். இந்த 2 அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு, இதில் வந்து ஏத்தரக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருங்க. இது அப்படியே வந்து இதை ஒரு படிமான தையல் வந்து கீழே மடித்து போட்டுருங்க. வந்து உள்ளே நம்ம அப்படியே அதை கட் பண்ணி அடிச்சு விட்ருங்க. அதை வந்து இப்போ அளவு பார்த்துட்டு நமக்கு வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டி வந்து இதில் வந்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் பீஸ் வந்து கொக்கிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கழுத்து கட் பண்ணிட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பீஸ் வந்து கொக்கி வைக்கிறதுக்கு. இப்போ நான் வளையத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து மெயின் பீஸ் வந்து காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து அளவு பார்த்துக்கிறோங்க, எது பெருசாக இருக்குது அப்படின்னு. அதில் பெருசாக இருந்ததுன்னா அதை வந்து கரெக்டாக வந்து அளவு பட்டி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பண்ணிடுவோம். குறைஞ்சதுன்னா எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது அதையும் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இந்த 1/4 இன்ச்சு கேப் விட்டுருங்க. இதை ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. மடிச்சுட்டு 2வது ஒரு மடிப்பு மடிங்க. 3வது வந்து கரெக்டாக கழுத்து பீஸ்க்கு எவ்வளோ கொக்கிக்கு எவ்வளோ தேவையாகலாம் அதை அப்படியே வந்து மடிச்சிடுங்க. கீழே மடித்த அளவு கரெக்டாக மாறிடாமல் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து கீழே சுருக்கம்லாம் இல்லாமல் இப்போ வந்து கொக்கி பக்கம் வந்து நமக்கு தையல் வந்து ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த கொக்கி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை வந்து ஒரு தையல் வந்து அதில் ஓரம் தையல் போட்டுருங்க. இது ஷோல்டர் வந்து எந்த பக்கம் நம்ம கை ஜாயின் பண்ணுறப்போ வளைக்கிறோமோ அதே பக்கம். இப்போ வந்து இந்த பக்கம்னா இந்த பக்கம் கரெக்டாக வச்சு, இப்போ நீங்கள் ஓட்டும் போதே கரெக்டாக அதை வச்சு கரெக்டாக டேக் அதில் அடித்து எடுத்துருங்க. இந்த லைட்டாக இருக்கிற பிசுறு ஃபுல்லாக கரெக்டாக நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்துடுச்சு. இப்போ வளையம் வந்து வச்சுருவோம். இப்போ லைட்டாக வந்து கொஞ்சம் நமக்கு இந்த இடம் வந்து பெருசாக இருக்குது, பட்டி வந்து அது இந்த இடத்த மாத்திரம் லைட்டாக மடிச்சுக்கிடுங்க. கொக்கி வைக்கிற இடம் அளவு தாண்டி இது வந்து உள்ளே போயிடும். இந்த டாட்டில் வந்து பிடிக்கணும். அப்படி அதிகமாக இருந்ததுன்னா அந்த டாட் வந்து இந்த அளவை பார்த்துக்கிறோங்க. அதை விட இந்த இந்த பாயிண்ட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த டாட் வந்து பிடிச்சிக்கிறோங்க லைட்டாக. இந்த இடத்துல வந்து கிராஸாக வந்து பிடிச்சி இதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க. அப்போ அந்த உயரம் வந்து நம்ம கரெக்டாக வந்துடும். இப்போ
இது வந்து மெயின் பீஸ் எடுத்துக்கிறோங்க. இதுக்கு வந்து கிராஸ் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை வந்து இந்த 2 பீஸாக இருக்குல்ல, நல்ல பக்கம் உள் பக்கத்தை வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. லென்த்தை கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இந்த இடத்த வந்து லைட்டாக மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுக்கிட்டு இதில் வச்சுருங்க. கரெக்டாக நேரம் வந்து அதில் ஸ்டோன் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு, நான் ஸ்டோனை வந்து பார்க்கல, நொறுங்கிடுச்சு பாருங்கள். ஊசி போயிடும், அந்த முனை ஃபுல்லாக நமக்கு வந்து ஊசி போயிடும். அதனால் அதை பார்த்துக்கிறங்க. தைக்கும்போது எடுத்து விட்டுருங்க. ஊசி உடைய வேண்டியது. இப்போ இந்த இடத்த வந்து இதை கட் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு மடிப்பு, இதை மடிச்சுட்டு இந்த பக்கம் ஒரு மடிப்பு மடிங்க. கரெக்டாக கொக்கிக்கு உள்ள அளவுக்கு வந்து இதை வந்து பார்த்து நீட்டாக வந்து இந்த அளவுக்கு அதை மேலே கரெக்டாக மடிச்சுங்க. கீழேயும் ஈவனாக மடிச்சு விட்ருங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டும் வந்து ஈவனாக அந்த ஒரே மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அளவு வந்து நம்ம மடிச்சு விட்டதும் இதில் வந்து தெரியலை. இந்த பாயிண்ட் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிறங்க. நேரம் கரெக்டாக வரணும் ரெண்டும். இப்போ அளவு ரெண்டும் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து ஏத்தறக்கம் வந்து பார்த்துக்குருவோம். இப்போ இதில் வந்து ஏத்தறக்கம் வந்து பார்த்துக்கலாம். அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு. 2 அளவும் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் 2 அளவும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா எந்த பக்கம் லைட்டாக தள்ளி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். நான் ஆல்ரெடி கை வந்து கட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ இந்த கை குடையிறது மாத்திரம் லைட்டாக பார்த்து கை குடைஞ்சிக்கிறோங்க. இது வந்து ரைட் சைடு, அதாவது வெளி சைடு லைனிங் வந்து இந்த இதாக போட்டு வெளிப்பக்கமாக போட்டு இது பண்ணணும். லைட்டாக கொஞ்சோண்டு வந்து நான் முன்பாக வந்து சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வெளியில் தள்ளி இருக்குது. அதை நம்ம தைச்சிட்டு அதை கரைச்சி விட்டுக்கலாம். கரெக்டாக கீழே இருக்க துணியை அப்படியே திருப்பிக்கிடுங்க. ஆம்கோல் ஜாயிண்ட் வேணா போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆம்கோல் ஜாயிண்ட் வராது. நான் எக்ஸ்ட்ரா வந்து இடுப்பு பகுதி மாத்திரம் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணனால இருக்குது. இந்த ஷோல்டரு கரெக்டாக பாருங்கள். 2 வந்து ஒரே பக்கம் வந்திருக்கா அப்படின்னு. நமக்கு வந்து பின்னாடி கழுத்தும் ஃப்ரண்ட்டும் வந்து அழகாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் அளவுக்கு எவ்வளோ ஃப்ரண்ட் வந்து நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நமக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக வரணும். போடும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா லைட்டாக தள்ளிட்டு பாருங்கள். அதை மாத்திரம் எடுத்து விட்டுருங்க. இது வந்து வெளிப்பக்கம் வர்ற கை. ஆனால் கையே வந்து கரைச்சி விடலை. இப்போ இந்த சிசர் கட் வந்து எங்கே போட்டிருக்கோமோ அதிலிருந்து கரெக்டாக கையளவு பார்த்து கரைச்சி விட்டுருங்க. இது வந்து சென்ட்ரு, கரெக்டாக சென்ட்ரு பார்த்துக்கிடுங்க. அப்படியே அளவு வந்து கரெக்டாக ஒரே மாதிரி அந்த பக்கம் எப்படி தைச்சிங்களோ அதே அளவு வந்து தைச்சிட்டு வந்துடுவாங்க.
ஷோல்டர் வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி வச்சுக்கிறோங்க, மாறிடாமல். அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுருங்க. கை தைக்கும்போது கொஞ்சம் வந்து பொறுமை வேணும். ஏன்னா துணி வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்துடாமல் கரெக்டாக தையல் போடுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓவர்லாக் போட்டுடலாம். இப்போ இதுக்குள்ளே நாட்டுக்குள்ளது வந்து நான் கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கரை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. ஏன்னா இதில் வந்து வேறு கலர்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ 2 அளவுக்கு வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் எப்படி நாட்டு வேணாலும் போடலாம். நான் நார்மல் தான் போட போகிறேன். இதில் எப்படி போட போகிறேங்கிறத வந்து பாருங்கள். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே கரைச்சி விட்ருங்க. இப்போ சும்மா நார்மலாக இந்த மாதிரி மடிச்சுக்கிறோங்க முக்கோணமாக. இப்போ இந்த சேஃபை இதில் கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கிறோங்க. பெருசாக போடுற மாதிரி இதை கரெக்டாக அந்த மாதிரி மடிச்சுக்கிறோங்க. இப்போ இதை வந்து 2 பக்கமும் இதை மடித்து விட்ருங்க ஒரே மாதிரி. கீழே இதை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்துடும் அந்த மாதிரி. அதே மாதிரி கரெக்டாக இதையும் வந்து அந்த உள் பக்கமாக இப்படி திருப்பிக்கிறங்க. இன்னொரு பக்கத்துக்கு இந்த எண்டில் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. இதை வந்து இப்படி மடிச்சுக்கிறோங்க. தைக்கும்போது இது எந்த பக்கமும் இதை எந்த பக்கமும் மடித்து விட்ருங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த சேஃப் வந்து கரெக்டாக வந்துடும். அதுக்காண்டி தான் அந்த மாதிரி வைக்கிறது. லைட்டாக கொஞ்சம் இதை வந்து இந்த பக்கம் திருப்புங்க. திருப்பிட்டு இதை வந்து இழுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்பாக இருக்கிறது கரெக்டாக வந்துடும். பிசுறு வந்து உள்ளே போயிடும். இந்த லைட்டாக தட்டுற பிசுரை வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் வந்து இது வந்து சைடு வந்து அதாவது வந்து ஓவர்லாக் போட்டுறேன். ஸ்லீவ் வந்து ஓவர்லாக் போட்டு நான் சைடு வந்து உங்களுக்கு அடித்து காமிக்கிறேன். இப்போ இதுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம சைடு வந்து பிடிச்சிடலாம். இது வந்து நான் நார்மலாக வச்ச டிசைன். இது வந்து அந்த கிளாத்லேயே வந்து எடுத்து வந்து இந்த முக்கோணமாக இருக்கிற சமோசா டிசைன் வந்து வச்சேன். இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி ஒரே கலரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி இதுக்குமே இந்த டிசைன் கிடைக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட வைக்கலாம்.
வேறு கலர் கிடைச்சாலும் ஓகே. இந்த மாதிரி வைக்கிறது ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இந்த ஒரு லேயர் வந்து லேஸ் வச்சோம்னா பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். கை வந்து நான் கைக்கு வந்து டிசைன் வைக்கல, ஏன்னா கை வந்து நீட்டாக இருக்கும். 3/4 அப்படிங்கிறதுனால கை வந்து நீட்டாக இருக்கும். இறக்கம் போடுறதுனால அதுக்கு வந்து டிசைன் தேவையில்லை. சாரியில் வேறு ஏதாவது கலர் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பைப்பிங் வைக்கலாம். அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குறோங்க. 2 அளவையும் இந்த அளவு எங்கே வருது அப்படின்னு கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து மார்க்கர் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த 2 அளவையும் பாருங்கள், இந்த 2 அளவையும் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. கரெக்டாக வருதான்னு இதை வந்து இங்கே இழுத்துக்கிறோங்க. இந்த ஏத்தரக்கம் இல்லாமல் இதை வந்து பார்த்துக்கிறோங்க. இந்த ஸ்லீவு அங்கே நேராக வரணும். அதே மாதிரி கீழே வந்து அளவும் வந்து நேராக வரணும். அதே மாதிரி இப்போ இந்த பக்கமும் இந்த கையும் அதே மாதிரி மடிச்சுக்கிடுங்க. இந்த ஷோல்டரும் நான் காமிச்ச மாதிரி இது வந்து ரெண்டும் ஒரே மாதிரி ஜாயிண்டாக இருக்கணும். மாற்றி மாற்றி ஜாயிண்டாக இருக்கக்கூடாது. அதையும் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. இந்த 2 அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. கையளவு கரெக்டாக இருந்தால் உடம்பு வந்து நமக்கு வந்து தையல் போடும்போது கரெக்டாக நேராக இருக்கும். அங்கே வந்து ஊசியை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா நீட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அளவெல்லாம் வந்து கரெக்டாக இழுத்து விட்டுக்குருங்க. இந்த அளவு ஏத்தரப்போ இருக்கா கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஒரே மாதிரி தான் தையல் வரும். இப்போ ப்ளவுஸோட அளவை வந்து பார்த்துருவோம். ஆம்கோல் வந்து எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த இடத்துல இதை உங்களுக்கு நான் திருப்பி காமிக்கிறேன் எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா இந்த நேர் கரெக்டாக வரணும். இதில் வந்து இந்த அளவு இது 2 கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். இந்த அளவு இப்படி இழுத்தீங்கன்னா கிராஸ் இல்லாமல் கரெக்டாக வரணும். இப்போ நம்ம ப்ளவுஸோட அளவு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் போடணுமோ அத்தனை தையல் வந்து போட்டு கொடுத்துடலாம். அளவு கரெக்டாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச் வந்து லூஸ் இருக்குது. அந்த லூஸை வந்து நம்ம வந்து இந்த இடுப்புக்கிட்ட வந்து பிடிக்கணும். பிடிச்சி நேராக கொண்டு வந்து அதில் வந்து கரெக்டாக கிராஃப்டாக அதை லைட் கொண்டு வந்துடுங்க. நமக்கு வந்து ஆம்கோல் எப்பவும் டைட் வச்சிடாதீங்க தைக்கும்போது. அவசரமாக போடுறோம்னு வந்து தையலை வந்து நீட்டாக இல்லாமல் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா லைட்டாக தள்ளிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நான் கையை வந்து கட் பண்ணது. ஆம்கோல் மாத்திரம்தான் பத்தலை. இந்த இடத்த அப்படியே கரெக்டாக நேரை வந்து கட் பண்ணிட்டுருங்க. இவ்வளோதான். கட் பண்ணுற துணியே ரொம்ப கிடையாது. இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டுடலாம். நம்ம போடுற தையல் வந்து பிரித்து விடுற மாதிரி இருக்கணும். ஏதாவது டைட் எதுவும் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அளவு கரெக்டாக பிரித்து விடுற மாதிரி தையல் போட்டு கொடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து ஒரு டிசைன் வந்து ரொம்ப வந்து இது கசகசன்னு இல்லாமல் லைட்டாக ஒரே ஒரு லேயரு. இந்த டிசைன் வந்து ஒரு லேயர் தான் வச்சுருக்கோம். அது போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அந்த ரவுண்டு வந்து பார்க்குறதுக்கு
ஃப்ரண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லேயருங்கிறதுனால பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து லைஃப் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி வச்சிங்கன்னா இந்த 10 ரூபா மீட்டருக்குள்ளது வாங்காமல் இது வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து இது வந்து இந்த உள்ளன் நூலில் போட்டிருக்கிறது இந்த பெரிய டிசைனு வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அதை எப்படி இழுத்து வைக்கிறது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது ரொம்ப நாளைக்கு ஒரு நீங்கள் தண்ணியில் போட்டாலும் எதுவுமே ஆகாது. எவ்வளோ நீட்டாக ரவுண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லைட்டாக எக்ஸ்ட்ரா உள்ளதை நான் மேலே மடிக்காமல் கீழே மடித்து விட்டேன். அதை வந்து கரெக்டாக கட் பண்ணி அதோட அந்த சேஃபோடு எடுத்துருங்க. அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொன்றுக்கு வந்து நான் சின்ன லேஸ் ஒன்று வச்சுருக்கேன் எடுத்து. இப்போ அதை வச்சு இதில் வந்து தைச்சிடலாம். இந்த சாரியை வந்து முழுசாக வந்து ஓரம் தைச்சிட்டு நான் அந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ப்ளவுஸ் போடும்போதும் இது ரொம்ப உடம்பு வந்து வெயிட்டாக உள்ளவங்களோடது இல்லை. உங்களுக்கு 3/4 ப்ளவுஸுக்கும் இந்த நாட்டுக்கும் சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது உள்ளதை ஓரம் தைச்சிட்டு இன்னொரு ப்ளவுஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து தடித்து காமிக்கிறேன். டிசைன் வந்து இதுதான் அதோட சாரீ. அதனால நமக்கு வந்து வேறு வந்து அதில் நம்ம டிசைன் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே கலர் தான், அதனால தான் டார்க்காக டிசைன் வாங்கி வச்சேன். லைட்டாக வந்து வச்சோம்னா எடுக்காது சாரீ கலரில். இது வந்து ப்ளவுஸ் வெட்டிட்டு நேர் தான் வச்சுருக்கேன். நேரை வந்து மடிச்சுக்கிறோங்க. ஒரே மாதிரி 4 இன்ச்சு இதெல்லாம் நேர் வந்து ஈஸியாக வரும் அடிக்கிறதுக்கு. கரெக்டாக அந்த விரலை வச்சு மடிச்சுக்கிறோங்க ஒரே மாதிரி அடிக்கிறதுக்கு. இந்த பக்கம் சாரி வந்து தள்ளிக்கணும். லைட்டாக கரெக்டாக அதை டேக் எடுத்துருங்க அது மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட்சிங்காக நூல் போட்டிருக்கோம். 4 இன்ச்சு தான் அடிச்சிருக்கோம் பாருங்கள். ஒரே மாதிரி வந்துருக்கு. இந்த மாதிரி இழுத்தா வந்து கிராஸ் வரக்கூடாது, நேரம் வரணும். அப்போ வந்து அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை அப்படியே திருப்பிட்டு இன்னொரு பக்கம் அடிச்சிடலாம். இந்த பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து ஹோல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த ஓட்டை இல்லைன்னா அப்படியே வந்து மடித்து அடிச்சிருங்க. அதை அப்படியே மடித்து கரெக்டாக நெகத்தை வச்சு தேய்ச்சிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்ருங்க. நிறைய வந்து கிளாத் வந்து அதில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது, அதை அப்படியே உள்ளர மடிச்சு விட்டுருங்க. கீழே வந்து நீங்கள் ஃபால்ஸ் அடிக்கிறதுனா அடித்து கொடுத்துடலாம். 2 பக்கமும் பார்டர் வந்து ஒரே மாதிரி பார்டராக இருக்குது. நீங்கள் ஃபால்ஸ் அடிக்கிறதா இருந்தால் நீட்டாக வந்து அடித்து கொடுத்துடலாம். இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் வந்து சுற்றி தைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து அதே மாதிரி பட்டி எல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சாரீ கலர் வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் வந்து சாரீ கலரு, பார்டர் தான் இந்த கலரு. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த டிசைன் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நூல் போட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நல்ல டார்க் கலர் வந்து சாரீ வந்து நான் அந்த சாரியும் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸோட சாரி. முந்தி வந்து இந்த கலரு, ப்ளவுஸோட கலர் வந்து முந்தி.
இது வந்து saree வந்து இந்த ப்ளூ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு ஷோல்டர் மாத்திரம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதே இப்போ எப்படி அதில் வந்து நான் அதில் வந்து ஒரே சிங்கிளாக வச்சோம். இப்போ இதில் வந்து நான் 2 லேயர் வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி வந்து அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன். நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் கரெக்டாக தச்சு பாருங்கள். தச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிசைன்லாம் வைக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதை தைக்கும்போது தான் அதோட இது வந்து தெரியும். கொஞ்சம் இழுத்தே கொடுக்காது. அதனால் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் வந்து ஸ்லீவெல்லாம் வந்து கரெக்டாக ஜாயின் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெரிய ஸ்லீவு, ஆம்கோல் ஜாயின்லாம் போட்டு இது வந்து இதுக்குள்ளே கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இப்போ லைனிங் ஒரு கலரு, இது ஒரு கலர் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு வந்து கரெக்டாக துணி எடுத்துக்கிறோங்க. இது வந்து நெக் வந்து ரொம்பலாம் பெருசு கிடையாது. லெஃப்ட் சைடு வந்து டிசைன் வைக்கணும், அதனால் லெஃப்ட் சைடு வைக்காது. லெஃப்ட் சைடு வந்து டிசைன் வேண்டாம், ரைட் சைடு மாத்திரம்தான் வைக்கணும். அப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் போதும். கரெக்டாக இந்த அளவு மாத்திரம் பார்த்துக்கிறோங்க. இதை கரெக்டாக 2ஐயும் வந்து ஈவனாக வச்சுக்கிறோங்க ஒரே மாதிரி. இந்த 2 இதையும் அதை அப்படியே திருப்பிடுங்க. எனக்கு வந்து இப்படி வச்சு ஜாயின் பண்ணுறது தான் இந்த அளவு பார்க்க கரெக்டாக வரும். இந்த இடத்துல இந்த அளவு இது 2ஐயும் வந்து கரெக்டாக ஈவனாக ஒரே மாதிரி வச்சுக்கிறோங்க. இந்த ஷோல்டர் வந்து மாறிடாமல். இப்போ அதாவது திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து ஏத்தரப்பம் வந்து இருக்கக்கூடாது. இப்போ இதை வந்து தைக்கும்போது இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு அதில் வந்து ஒரு லேயர் வந்து அப்படியே நம்ம டிசைனை வச்சிடலாம். இப்போ இது வந்து நம்ம சும்மா வைக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து பிசுறு வந்துடும். அதனால் இது வந்து ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும். இப்போ நம்ம அந்த இதில் வந்து எப்படி ஒரு லேயர் வச்சோமோ அதே மாதிரி இதில் வந்து லைட்டாக வந்து இது வந்து ரொம்ப இழுக்காதீங்க. இப்போ இந்த ரவுண்டுக்கு வந்து லைட்டாக வந்து இந்த பீஸ் வந்து இழுங்க. இந்த பாருங்கள், இதை தேவைக்கேற்ப எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கலர்லாம் வந்து ஒரு லேயர் கோல்டு கலர் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோங்க, நிறைய வரும். இந்த பாருங்கள், இது லைட்டாக இந்த மாதிரி ரொம்ப இழுத்துறாதீங்க, லைட்டாக இழுங்க. அதை இழுத்துட்டு வச்சிங்கன்னா அந்த வந்து நல்ல டேர்ன் ஆகும், உங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கும். அதுக்காண்டி தான் இதை வந்து நம்ம அந்த மாதிரி இழுத்துட்டு வைக்கிறோம். இப்போ 2 லேயர் வைக்கணும். இப்போ அதை அப்படி இப்போ நீங்கள் நூல் மாற்றிட்டு வைக்கிறதுனால வைக்கலாம். டார்க்கு தான் நூல் வந்து அவ்வளோவா உங்களுக்கு வந்து தெரியாது வெளியில். இந்த ஹோல்ஸில் வந்து நூல் உள்ளே போயிடும், அதனால் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இதை வந்து கரெக்டாக பிசுறு உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக மேலே வச்சுக்கிறோங்க. இப்போ எந்த பக்கம் எந்த கலர் வைக்கிறீங்களோ அப்படியே தான் அடுத்ததும் வைக்கணும். இந்த பக்கத்து தையல் போட்டுக்கிறோங்க. முதல்ல இந்த சின்ன லேயர் வைக்கும்போது கொஞ்சம் துணி வந்து விளக்குது பாருங்கள். கரெக்டாக வந்து அந்த இதுலேயே வந்து தையல் போட்டுருங்க. லூஸ் கொடுத்து அடிக்கணும். துணியை வந்து லேஸை வந்து லூஸ் கொடுத்து அடிக்கணும். அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். இதில் வந்து ப்ளீட் வந்து பிடிக்காதீங்க. இது வந்து சின்னது தான் உங்களுக்கு.
நம்ம பக்கம் வந்து திருப்பிக்கிறங்க. அந்த நல்லா இருந்ததை வந்து இழுத்துக்கிறங்க. இந்த ஃப்ரண்ட் வரைக்கும் கொண்டாடணும். இப்போ இந்த ஷோல்டரை வந்து ஆப்போசிட்டில் திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு கரெக்டாக உள்ளே இழுத்துக்கிறங்க. அதை நம்ம வைக்கிறது வந்து தெரியக்கூடாது. வெளியில் ஷோல்டர் வந்து வைக்கும்போது தெரியக்கூடாது. அதில் அப்படியே தையல் போட்டுருங்க. நல்லா லூஸ் கொடுத்துக்கிறங்க. இதை வந்து லேஸை வந்து நல்லா லூஸ் கொடுத்து அடிங்க. கொஞ்சம் பொறுமை வேணும். நமக்கு வந்து அடிக்கும்போது கொஞ்சம் வந்து பொறுமை கண்டிப்பாக வேணும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு லைன் தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஒரு லைன் வந்து தள்ளி வந்து தையல் போட்டுடலாம். இன்னொரு லேயர் அதில் வைக்கும்போது கொஞ்சம் சுருக்கம் கொடுக்கும். அந்த சுருக்கம் இல்லாமல் அடிக்கணும். கரெக்டாக கீழே துணியை அமைக்கி அதுக்கப்புறம் வந்து திருப்புங்க. இந்த நேர் வர்றதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு லேயர் வந்து நமக்கு வச்சுட்டோம். இப்போ இன்னொரு லேயர் வந்து அதிலே வைக்கணும். தச்சு கொடுக்கும்போது தான் லைட்டாக உங்களுக்கு சுருக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவை போட்டுட்டோம்னா ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ எந்த பக்கம் கோல்டு கலர் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிடுங்க. ப்ளூ இந்த பக்கம் இருக்குது, அப்போ அதை அப்படியே வந்து திருப்பிக்கிடுங்க. இந்த கோல்டு கலரும் இந்த 2 கோல்டும் ஒரே மாதிரி வரணும். சென்ட்ரு வந்து கரெக்டாக. இப்போ நீங்கள் 1/4 இன்ச்சு தள்ளி போடுறதுனாலும் போடலாம். இல்லை ஒன்றா வந்து 2ஐயும் ஒரே டிசைன் இருக்குது. இந்த மாதிரி டிசைன் இருக்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் இந்த கேப் இல்லாமல் போடுறதுனாலும் போடலாம். உங்களுக்கு எப்படி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறங்க. நான் வந்து லூஸ் கொடுத்து தான் அடிக்கிறேன். துணியும் வந்து லூஸ் கொடுத்துக்கிறோங்க, லேஸையும் லூஸ் கொடுத்துக்கிறோங்க. நமக்கு வந்து கழுத்து பீஸ் அடிக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி லேஸ் வைக்கும்போது தான் கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக பார்த்து வைக்கணும். இதில் வந்து ஃப்ளீட் வந்து பிடிச்சிங்கன்னா அசிங்கமாக தெரியும். உங்களுக்கு அந்த ஒரு சிங்கிள் லேயர் டபுள் லேயர் வச்சதுக்கும் வந்து தெரியும். நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கையை வச்சு நல்லா இழுத்துக்கிறங்க. இழுத்து வச்சு தான் நமக்கு வந்து தையல் போடணும். கரெக்டாக படிமானமாக இழுத்துக்கிறங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் வந்து எவ்வளோ நீட்டாக இருந்திருக்கு பாருங்கள். போடும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சின்னது தான் வந்து ஃப்ரண்ட்டும் வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டும் அழகாக தெரியும், பேக்கும் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த லைட்டாக இந்த பிசுறு இருக்குது பாருங்கள், இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த ஷோல்டர் வந்து ஏத்தரக்கம் தெரியாமல் உள்ளரை மாத்திரம் அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ இதுக்கு வந்து ஒரு லேஸ் வச்சாச்சு. இப்போ டாட் பிடிச்சிடலாம். இந்த கரெக்டாக அந்த சென்டர் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி கம்மியான கழுத்து இறக்கம் உள்ளவங்களுக்கு வந்து நாட் வேண்டாம், அவங்களே கேட்க மாட்டாங்க. நல்ல டீப் நெக் வச்சு போட்டால் ஒன்றும் தெரியாது.
உங்களுக்கு வந்து நான் அதை மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். டாட் பிடிச்சதுக்கப்புறம் தான் ப்ளவுஸில் வந்து ஒரு ஃபினிஷிங்கே கிடைக்கும். இப்போ இதை நமக்கு வந்து மடித்து இதை காமிச்சோம்னா இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து இந்த ரவுண்டு வந்து போடும்போது நச்சுன்னு வந்து உட்காரும். இந்த வளைவு நம்ம போடையில் இந்த கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு இருக்கிறதெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்குள்ளே ஷோல்டர் வந்து உள்ளே போகிற மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். அளவு பார்த்துக்கிறோங்க, கரெக்டாக ஒன்றா வச்சுக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து உள்ளே போயிடணும். இப்போ இதுக்கு வந்து ஓவர்லாக் போட்டு நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். டக்குன்னு வந்து வேலை முடிஞ்சிடும். இதுக்கு தான் நம்ம ஓட்டி வைக்கிறது. லைட்டாக கொஞ்சம் வந்து பெருசாக இருக்குது, அதை டாட் பிடிச்சி சரி பண்ணிக்கலாம். அதை வந்து நான் இப்போ அதை ஓவர்லாக் போட்டு கொண்டாரேன். இப்போ இது வந்து சுற்றி வந்து ஓவர்லாக் போட்டேன். இப்போ இதை கரெக்டாக நீட்டாக மடித்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிடுவோம். அது பட்டியில் வந்து தையல் போட்டுருவோம். கீழே திருப்பி விட்டுருங்க. ஆல்ரெடி கழுத்து பீஸெல்லாம் வந்து வச்சு திருப்புறதுனால நமக்கு வந்து வேலை வந்து ஈஸியாக முடியும். தைக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. நம்ம ஜாயின் பண்ணது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. இதில் வந்து ஏற்ற இறக்கம் எந்த பக்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த பக்கம் வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து இந்த இறக்கம் ஜாஸ்தி, ஏற்ற வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ இதை வந்து இது ரெண்டையும் பிடிச்சிக்கிறோங்க. இந்த டாட் பாயிண்டில் வந்து 1/4 இன்ச்சு பிடிச்சி நேர கொண்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டி அளவு எடுத்து ஜாயின் பண்ணும்போது அளவு பார்த்துக்கிறோங்க. அப்படி ஒவ்வொரு இதில் கரெக்டாக மிஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி வந்து பார்த்துக்கிறோங்க. இதுக்கு வந்து அளவு வந்து கொக்கி பட்டிக்கு உள்ள அளவு எடுத்துக்கிடுவோம். தையல் வந்து படிமான தையல் கீழே பார்த்து போடணும். இந்த பக்கம் இப்படி வரக்கூடாது. கீழே பார்த்தீங்கன்னா கப் சைஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். தைக்கும் போதே அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இதை வந்து ஒரு மடிப்பு மடித்து விட்ருங்க. இதை ஒரு மடிப்பு மடிங்க, இதை ஒரு மடிப்பு மடிங்க. 3 மடிப்பு ஆகும். இதில் வந்து இப்போ இதை வந்து இதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு எந்த பக்கம் ஷோல்டர் தள்ளுதோ நமக்கு வந்து கரெக்டாக சேஃப் வருதோ அந்த பக்கம் வந்து இதில், ஏன்னா நம்ம ஒரு பக்கம் லேஸ் வச்சுருக்கோம், லெஃப்ட் சைடு வந்து தையல் போடணும். நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடணும். இப்போ இது வந்து இந்த நான் டிசைன் எங்கிட்ட வச்சுருக்கோமோ அந்த பக்கம் வந்து ஷோல்டர் வந்து எடுத்து வச்சுருங்க. அப்போ நல்ல திக்காக இருக்கிற பக்கம் வச்சிங்கன்னா
ஒரு பக்கம் இழுக்காது. அந்த கரெக்டாக அந்த இடத்துல டேக் அடிச்சுருங்க. ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி எடுத்துருங்க. நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் கரெக்டாக சின்னதாக ஒரு கட்ரு வச்சுக்கிறோங்க. கட்ரு வச்சுக்கிட்டு தைச்சிங்கன்னா அந்த பிசுரெல்லாம் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு பிட்டு வந்து நேர் பிட்டு இருக்குது அந்த கரையில். நான் எப்பவும் சொல்கிறது தான், மெயின் பீஸ்க்கு வந்து இது மெயின் பீஸ் வந்து போட்டுக்கிறோங்க. பட்டிக்கு வெளியில் வர்ற கிளாத்துக்கு இதை வந்து நான் 2ஆக மடிச்சுக்கிறேங்க. அகலம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறேங்க. 2.5 இன்ச்சு அகலம் வந்து நமக்கு வந்து வரணும். இப்போ இது வந்து 2 இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிறோங்க. இந்த பக்கமாக வச்சுக்கிறோங்க. வீடியோ பாருங்கள். குறை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இப்படி தைக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சதை வந்து இப்போ நான் தைக்கிறேன். ப்ளவுஸாக வந்து தைச்சி கொடுக்குறேன். எந்த ஆல்ட்ரேஷனும் வர்றதில்ல. இப்போ இந்த டிசைன் பாருங்கள். இந்த டிசைன் வந்து உள்ளே இருக்குது. இப்போ இதை வந்து இதை மடிச்சிருங்க. இதை மடிச்சுட்டு இதை ஒரு மடிப்பு மடிங்க. இப்போ நம்ம வச்சுருக்க டிசைனோட பிசுறு வந்து உள்ளர போயிடுச்சு பாருங்கள். நான் தைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ரெண்டும் கொக்கி பெட்டியும் வீப்பெட்டியும் வந்து அடித்தாச்சு பாருங்கள். பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து. இதுக்கு நமக்கு வந்து அளவு வந்து நேர் வந்து பார்த்துக்கிறது. இது வந்து மேலே அப்படியே கரெக்டாக கொக்கி வந்து மாட்டுற மாதிரி வரும். இப்போ ஏத்திறக்கம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த பக்கம் பெருசாக இருக்குது அப்படின்னு. இப்போ இதில் வந்து முன்பாகம் கரெக்டாக தான் இருக்குது. லைட்டாக இருக்குது. இந்த ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்த மாத்திரம் லைட்டாக கரைச்சி விடுங்க. இந்த பக்கம் அதே மாதிரி அந்தந்த பக்கத்துக்கு அப்படி கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இதுலேயும் வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க. இதுலேயும் ஃப்ரண்ட்டு பீஸ் தான் வந்து லைட்டாக கிராஸ் இருக்குது. அவ்வளோதான். இப்போ கை ஜாயின் பண்ணிடுவோம். நமக்கு வந்து இந்த இழுத்து பார்க்கும்போது கோடு எதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். லேஸ் வைக்கிறது பிரச்சனை இல்லை. வச்சதுக்கப்புறம் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். நீட்டாக இருக்கணும் போடும்போது. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து வெளிக்கை, அதாவது ரைட் சைடு வர்றது. நான் வந்து ஜாயின் போட்டு தான் வச்சுருக்கேன். இந்த சென்ட்ரு வந்து இது ரெண்டையும் பார்த்துக்கிடுங்க. இந்த 2 சென்டரையும் பார்த்துக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளது இதில் வந்து நீங்கள் இந்த குறைக்காமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து தைக்கும்போது அந்த ஆம்கோல் வந்து ஏத்திறக்கம் வரும். அதனால் அதை பார்த்துக்கிடுங்க. இப்போ இதை சென்ட்ரு பார்த்துக்கிடுங்க. எவ்வளோ தேவை கரெக்டாக அளவு வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க ஜாயிண்ட்டு கரெக்டாக வருது. ஷோல்டரும் அந்த வச்சுருக்க டிசைனும் வந்து ஒரே மாதிரி ஒரு பக்கமாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓவர்லாக் போட்ட பிசுறு இருக்குது. அதை வந்து அப்படியே வச்சு அதில் வந்து தையல் போட்டிங்கன்னா நூல் வந்து வெள்ளையாக தெரியும். இப்போ பாருங்கள் இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டு போடுறதுக்கு நீட்டாக வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ வந்து இது லெஃப்ட் சைடு போகிற கை, அதாவது உள் கை. அதே மாதிரி இதையும் வந்து வெளிப்பக்கமாக எங்கே நாச்சு போட்டிருக்கோமோ அதுலேருந்து கரெக்டாக அளவு பார்த்து கை கொடுத்துருங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சென்டரை மடிச்சுக்கிடுங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிடுங்க. இந்த 2 அளவும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போடுங்க. இதில் வந்து பிசுறு வந்து நிறைய உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத்தில் வரும். அதனால தான் ஓவர்லாக் வந்து கண்டிப்பாக போடணுங்கிறது. கழுத்து பீஸு கை ஜாயின் பண்ணுறதும் நமக்கு வந்து பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் உடம்பா இருக்கவங்களுக்கு வந்து தைச்சதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச்சு 2.25 இன்ச்சு கண்டிப்பாக ஷோல்டர் வேணும். அதை கணக்கு பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த பக்கமும் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்துடும், நீட்டாக வரணும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து ஓவர்லாக் போட்டு சைடு வந்து பிடிச்சிருவோம். இப்போ அந்த அளவு ப்ளவுஸோட இது வந்து லூஸ் வைக்கணும். ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க. இந்த 2ம் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி வரணும். இந்த அளவு 2ம் கரெக்டாக ஒரே மாதிரி வரணும். இந்த ஷோல்டரும் வந்து இதுவும் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கணும். இந்த 2ம் வந்து அளவு வந்து கரெக்டாக நேர வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கணும். இந்த அளவு பிடிக்கிறதும் நீங்கள் கரெக்டாக தையலுக்கு எந்த அளவு போட்டிருக்கீங்களோ அந்த அளவு வந்து கரெக்டாக பிடிக்கணும். இது இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடம் வந்து தூக்கிக்கிட்டு நிற்கும். இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து தையல் போடுங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து டைட்டாக இருக்குன்னு இருக்காங்க. 1 இன்ச்சு வந்து ப்ளவுஸ் வந்து லூஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப நாளாச்சு ப்ளவுஸ் வந்து போட்டு அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ அந்த இதில் வந்து நம்ம கரெக்டாக 1 இன்ச்சு லூஸ் நான் வந்து வச்சுருக்கேன். அதனால தான் ஜாயிண்ட் வந்து போட்டிருக்கேன் தையல் இதில் வந்து. இப்போ இதை வந்து நேர இந்த இதை வந்து கரெக்டாக இழுத்துக்கிடுங்க. இந்த அளவு இங்கே வர்ற மாதிரி கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. இந்த அளவும் இந்த அளவு கரெக்டாக இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க.
நேராக வந்து தையல் போட்டுருங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கிடுவோம். ப்ளவுஸ் வந்து பார்த்துட்டு இதையும் வந்து அதே மாதிரி இதுலேயும் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. எல்லாம் நான் சொன்னது பூரா ஷோல்டர்லேருந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிறோங்க. இதை கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க. இந்த அளவும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க, மாறிடாமல் மார்க் பண்ணிக்கிறங்க. நமக்கு வந்து அவங்களுக்கு தையல் வந்து ஜாயிண்டில் தான் வருது. இந்த ஷோல்டர் வந்து பாருங்கள், நான் சொல்கிற உள்ளே பாருங்கள், உள்ளே திருப்பிக்கிறங்க. இதை வந்து நேர் கொண்டு வந்துடுங்க. இது ரெண்டையும் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அளவு வந்து. இப்போ இதில் வந்து கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி நேராக ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். இதை வந்து பார்த்துக்கிறோங்க. ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸை பார்த்துட்டு நமக்கு எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தையல் வந்து போட்டு கொடுத்துடலாம். இப்போ அவங்க கேட்ட 1 இன்ச்சு லூஸ் வந்து நம்ம வச்சாச்சு. இப்போ தையல் வந்து 3 தையல் கரெக்டாக ஒரே மாதிரி. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ரொம்ப கரைச்சி விட்றாதீங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து பெரிய ப்ளவுஸாக இருக்கும், உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக இருக்கிற பிட்டை வந்து ரொம்ப கரைச்சிடாதீங்க, லைட்டாக கரைச்சி விடுங்க. ஏன்னா அவங்க எப்போ வெயிட் போடுவாங்க பிரித்து போடுவாங்கன்னு தெரியாது. அப்படியே தச்சுட்டு நமக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து திருப்பிக்கிறங்க. இந்த சாரியில் ப்ளவுஸில் உள்ள கிளாத் வந்து இப்போவே கரெக்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள், ஃபுல்லாக தெரியுது. அதுக்கு தான் நமக்கு வந்து ஓவர்லாக் போட்டோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கடைசியில் எதில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கைக்கிட்ட தான் கிளாத்தே நமக்கு வந்து கொஞ்சோண்டு இருக்குது. அவ்வளோதான். இப்போ நீட்டாக வந்து இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டோம். இந்த இடம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். போடும்போது இந்த இடத்துல இதில் வந்து இந்த இடம் வந்து கரெக்டாக வரணும். 2 அளவும் வந்து கரெக்டாக வரணும். அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் கொடுக்காது, இல்லைன்னா வந்து கிளாத் வந்து லூஸாக இருக்கும். நம்ம இந்த டிசைன் வச்ச உடனே சாரீ கலருக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள், மேட்சிங் வந்து. இப்போ இதுக்குள்ளே ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டோம். நம்ம போடும்போது தான் அந்த நெக் வந்து நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. பார்க்குறதுக்கு வந்து போடும்போது தான் அந்த அளவு இந்த நம்ம வச்சுருக்க ரவுண்டு வந்து நீட்டாக தெரியும். இப்போ அவ்வளோதான், அந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சாச்சு. இப்போ இந்த சாரீக்கு வந்து ஓரம் தைச்சிடலாம். இதில் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து கட் பண்ணிடுங்க. இதை இப்படியே வச்சு நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா பிசுறு கிளம்பிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. வந்து அந்த ஓட்டை ஃபுல்லாக மேலே தெரியும், சாரீ மேலே. நமக்கு முந்தியாக இருந்தாலும் முந்தியில் வந்தாலும் சரி, உள்குத்தில் வந்தாலும் சரி, கரெக்டாக இப்போ நான் அதை வந்து இந்த பிசுறு போக பக்கத்தில் வந்து நேராக கட் பண்ணுங்க. நமக்கு வந்து கத்திரி பிடிக்கும் போதே தெரியும் எது நேர் அப்படின்னு. நம்ம எடுத்த உடனே இதெல்லாம் வந்து கற்றுக்க முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும் வந்து கற்றுக்கிறதுக்கு. இது வந்து உள்பக்கம், இது வந்து நல்ல பக்கம். நல்ல பக்கத்தை வந்து இருக்கு பாருங்கள், அந்த ஹோல்ஸு நான் ஃபுல்லாக கட் பண்ணல. இப்போ இதை ஒரு மடிப்பு மடிங்க, ஹோல்ஸ் வந்து இந்த பக்கம் வந்துடணும். இந்த இடத்துல இதை வந்து நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்குறோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு வந்து உள்பக்கம் வந்துடணும். இப்போ இந்த கரையை வந்து நல்லா நீட்டாக மடித்து தேய்ச்சி விட்ருங்க.
இது அப்படியே கரெக்டாக கையில் ஒரே மாதிரி இழுத்துருங்க. கீழே இருக்கிற கரை தான் கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து சுருக்கம் நிறைய இருக்குது. நல்லா சுருக்கத்தை இழுத்து விட்டுட்டு நீட்டாக வந்து தையல் போட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு பக்கம் அடித்தாச்சு, இன்னொரு பக்கம் வந்து இது முடி போடுறதா. இது வந்து பிரிச்சுட்டு வந்து முடி போடுற மாதிரி இருக்குது. இந்த கிளாத் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பிரிச்சுட்டு தான் நமக்கு வந்து முடி போடணும். இந்த கிளாத்தை வந்து இந்த இடத்துல இதை வந்து ஊசியை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்து விட்றணும். இந்த இடத்துல இதை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பெரிய ஊசி எடுத்துக்கிறோங்க. ஊசி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பிரிங்க. பிரிச்சிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து பிரிக்க வரும். பிரிக்கிறது இல்லாமல் ஊட வந்து இதை வந்து ஒரு சின்னதாக கட்டு வச்சுக்கிறோங்க. நமக்கு இப்போ இந்த அளவு வந்து பிரிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பிரிக்கிறதுக்கு இந்த நமக்கு வந்து நான் பிரிக்கிறதுக்குன்னு தனியாக நம்ம இப்போ இந்த கத்தி மாதிரி இருக்கே அந்த மாதிரி ஊசி வந்து வாங்கி வச்சுக்கிறோங்க. இப்போ நமக்கு முடிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிறோங்க. அதை எடுத்துகிட்டு கரெக்டாக சீப்பு வச்சு இழுத்து விட்டுவிட்டாலும் சரி. நீங்கள் நம்ம வந்து இப்போ கொக்கி கொறுக்கிறதுக்கு பெரிய ஊசி வச்சுருப்போமே அந்த ஊசியை வச்சு இழுத்து விட்டுட்டு டக்குன்னு வந்து போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து தாராளமாக வந்து முடி வந்து பிரிக்கிறது தான் ஒரு 10-20 நிமிஷம் ஆகும். பிரிக்கிறது கண்டிப்பாக வந்து லேட் ஆகும். பிரிச்சிட்டோம்னா நமக்கு வந்து போடுறது டக்குன்னு வந்து போட்டுடலாம். டபுள் முடி, சிங்கிள் முடி இந்த மாதிரி போடுறது வந்து நான் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் எடுத்து வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் முடியெலாம் வந்து போடுறது வந்து ஓரளவுக்கு வந்து வெளியில் கொடுத்துருவேன். ஏன்னா லேட் ஆகும் முடி போடுறதுக்கு. நமக்கு அந்த ப்ளவுஸ் தைக்கிற நேரம் வந்து இதில் எல்லோரும் கொக்கி கட்டுறவங்ககிட்ட கொடுத்தோம்னா போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த சாரீக்கு வந்து முடி போடுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து 2 ப்ளவுஸ் வந்து சும்மா சிம்பிளாக வந்து டிசைன் வைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை பார்க்குறது இல்லாமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக நான் போட்டது வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.